திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியில குரு பகவான் வக்ரகதியாக இருந்தார். இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா வக்ரம் நிவர்த்தியாக போகிறார் 11ஆம் தேதி. அதே போல உங்களுடைய குலதெய்வ ஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம், அதாவது குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இது மிகப்பெரிய ஜாக்பாட்டான மாதம். 5 உச்சமாகும் பொழுது 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகுது. புதன், அதாவது மிதுனம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அறிவார்ந்தவர்கள், திறமையானவர்கள், தானா முன்னேறி மேல வரக்கூடியவர்கள், யாருடைய உதவியும் இல்லாம அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. குடும்பத்துக்காக தன்னையே இழக்கக்கூடியவர்கள்ல மிதுனமும் உண்டு. குடும்ப தேவைகளை அப்படிங்கிறது அதிகமா பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, பார்த்து செய்யறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிதுனம் தான். அப்போ உங்க ராசிக்குள்ள குரு இருந்து ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிட்டு இருப்பாரு. கெட்டதெல்லாம் விலக்கி விட்டுருந்தாலும் கூட உங்களை போட்டு ரொம்ப அமுத்தி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக விடாம தடுத்துட்டு இருப்பார் குரு. ஆனா இப்ப அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் குறையும். உங்களுடைய மனோநிலையில நல்ல சேஞ்சஸ் தெரியும். ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுல கூட்டு கிரக சேர்க்கையோட சூரியன், செவ்வாய், ராகுவோட சேர்ந்து நிற்கிறார். அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் ஆகிறார் புதனே. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறு படிப்பு தடை ஏற்படலாம். அல்லது ஒரு இடமா படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் ஒரு படிப்பு தடை, படிக்க முடியல, எவ்வளவு படிச்சாலும் கொஞ்சம் மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 10th + 2 எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு நேரம் இல்லையா, அதனால சொல்றேன். அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. டக்குன்னு கொஞ்சம் வைரஸ் ஃபீவர் வரலாம், அல்லது ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகலாம். கூட செவ்வாய் இருக்கிறனால சின்ன ஒரு காயங்கள், வெட்டு காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சூரியனும் இருக்கிறனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தலை சார்ந்த பிரச்சனைகள், தலை வலிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது உண்டு. அப்ப இந்த குரு பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிரும். பெரிய அளவுக்கு போகாது. தலைவலி வருதா, அது சீக்கிரம் சரியாயிடும். காய்ச்சல் வருது, அது சீக்கிரம் சரியாயிடும். வரணும் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் இங்க உட்காந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கர்ம பலன். அது வந்து குரு பார்வை பெறும்போது கொஞ்சம் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த மாசம். அப்ப 4ஆம் அதிபதியே ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு இடமாற்றமோ, ஒரு வீடு மாற்றமோ, ஒரு சொத்து மாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உச்சமாகும் பொழுது, அது தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனியோட உச்சமாகும் பொழுது அது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப அப்பா சொத்து, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தெய்வ அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கும். அப்பா மூலமாக இப்ப ஏதாவது கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைச்சிடும். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவதைய. அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயர் புகழ் மதிப்பை கொடுத்துரும். கோயில் கட்டுமான பணி செய்யறதுக்கு உதவி பண்ணும். ஏன்னா இயற்கையாகவே வந்து சூரியன் இங்க இருக்கும் பொழுது அவருடைய 3ஆம் அதிபதியாகி குரு பார்வை பெறும் பொழுது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடுமையான முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக கொடுப்பார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாருங்க இந்த கூட்டு கிரக சேர்க்கையோட சேர்ந்துதான் 11ஆம் இடத்துல நின்றுட்டு இருக்காரு, 9ஆம் இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ
கடனை கொடுப்பதும் செவ்வாயே, கடனை வாங்க வைப்பதும் செவ்வாயே, கடனை அடைப்பதற்கு வழிகளை கொடுத்து லாபத்தை கொடுப்பதும் செவ்வாய் பகவானே உங்க ஜாதகத்துல. அப்ப அவர் ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது கடன் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும், இந்த மாசம் பெருசாயிரும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காவது கடைசிக்கு வாங்க வைக்கும். ஒரு வீடோ சொத்துக்களோ மாற்றம் பண்ணணும், கொஞ்சம் கையில பணம் பத்த மாட்டேங்குது, யாரோ ஒருத்தர்கிட்ட அப்படியே மாத்தி வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இந்த டைம்ல வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்குங்க, நம்பிக்கை தன்மையோட இருக்கக்கூடியவங்களோட வாங்குங்க. ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சில டைம்ல நம்பிக்கை தன்மையை இழக்க வச்சிருவார். கொடுக்குற மாதிரி கொடுப்பார், அல்லது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுருவார். இந்த போல சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். அப்ப செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்திலேயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சூரியனோட சேர்ந்து நிற்கும் பொழுது 3ஆம் அதிபதி இல்லையா சூரியன். அப்ப உங்களுடைய முயற்சிகளை கடுமையா செய்ய வைப்பாரு, வேலை நல்லா செய்ய வைப்பாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் போட வைப்பாரு. ஆனாலும் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. பட் இருப்பினும் குரு பார்வை பெறுவதனால கொஞ்சம் கெடுதலாக இருந்தாலும் அது நன்மைகளாகவே முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாரதருடைய முடிவு நன்மைகளே அப்படிங்கிறது போல குரு பார்வை கெடுதலை கொடுத்தாலும் கூட, கிரக சூழ்நிலைகள் கெடுதலை கொடுத்தாலும் கூட குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமா கொடுப்பார். அப்போ செவ்வாய் லாபத்தை கொடுக்காம போகவே போகாது, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாம போகவே போகாது, தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வேலை. சுக்கிரன் உச்சமாகிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, அப்பாவோட குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இது போல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வெளிநாட்டுல யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சுகமாகவே அமையும். பயணம் சார்ந்த விஷயத்துல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு, தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு, குழந்தைகள் உங்க கூடவே இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் ஜாதகம் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 5, 10 தொடர்பு அப்படின்னாலே தொழில் வளர்ச்சி தான், தொழில் அதிர்ஷ்டங்கள் தான். தொழிலை நோக்கி உங்களுடைய பயணங்கள் எல்லாமே வெற்றி பயணங்களாகவே அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நீங்க எதை இந்த தடவை தொட்டு நீங்க செஞ்சாலும் அது பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்ப மிதுன ராசிக்காரர்கள் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு தொழிலை கொடுக்காம போகாது. குரு வக்ர நிவர்த்தி ஆனதுல இருந்து உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக இதுல அத்தனை பிரச்சனைகளும் விலகி போய் உங்களுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் பண வரவுகளையும் லாபத்தையும் அது கொடுக்காம போகாது அப்படிங்கறதுதான் உண்மை. பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்காரு அப்படின்னா உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயும் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா அல்லது டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க இல்ல நேரடியா பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.